मोदी की नसों में लहू नहीं गरम सिंदूर बह रहा है. என்னோட உடம்பில் ரத்தம் ஓடவில்லை, சிந்தூர் தான் ஓடுகிறது. தேர்தல் நடக்க போகும் மாநிலங்கள்லாம் போயிட்டு இப்படி வீராவசம் பேசிட்டு வர்றது வேற யாரும் இல்ல, பகல்காம்ல சிந்தூர் இழந்துட்டு நின்ன பெண்களையும் தாக்குதல் நடந்த பகல்காமையும் இது வரைக்கும் எட்டி கூட பார்க்காத பிரதமர் மோடி தான். குஜராத் படுகொலைக்காக பல வருடங்களா வெளிநாட்டுக்கு போக முடியாம இருந்த மோடி 2014 பிரதமராகி உலகம் சுற்ற ஆரம்பிச்சார். இது வரைக்கும் இந்த 11 ஆண்டுகள்ல 151 வெளிநாட்டு பயணங்கள்ல 72 நாடுகளுக்கு அரசு முறை பயணமா போயிட்டு வந்திருக்காரு. போகாம மிச்சம் இருக்கும் நாட்டையும் தேடிட்டு இருக்காரு. போன நாடுகள்ல இருந்தெல்லாம் மோடியும் அந்த நாட்டு தலைவர்களும் கை குலுக்கும் போட்டோ தான் வந்துச்சே தவிர இந்தியா பாகிஸ்தான் போருக்கு வெளிப்படையான ஆதரவுன்னு நமக்கு ஒரு நாட்டுல இருந்தும் வரல. தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தரும் பாகிஸ்தானுக்கோ சீனா வெளிப்படையா ஆதரவு தருது, துருக்கியும் சேர்ந்துக்குது, உலக வங்கி கடன் தர போறதா ஒத்துக்குது. நமக்கு இருக்கும் கேள்வி எல்லாம் 72 நாடுகளுக்கு போன மோடியால என்னதான் பயணங்கிறது தான். 10 தடவை அமெரிக்காவுக்கு பயணம் போனதுக்கே நான் தான் போற நிறுத்தினேன்னு 5 முறைக்கு மேல பிரதமர் மோடியோட மானத்தை வாங்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். காஷ்மீர் பகல்காம்ல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலுக்கு தக்க பதிலடியா நம்ம ராணுவம் நடத்தின ஆபரேஷன் சிந்தூர் ரொம்பவே மதிக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இதை கொண்டாடுறது நம்மோட கடமைன்ற உணர்வு தானாவே இருக்கும். ஆனா இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட பாதுகாப்பு செயலர் விக்ரம் மிஸ்ரியோட குடும்ப பெண்களை இழிவுபடுத்துறது, ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி பாகிஸ்தான் பொண்ணுன்னு சொல்லி அவமதிக்கிறது, உறவுகளை பலி கொடுத்துட்டு நின்ன பெண்களை பார்த்து தீவிரவாதிகளை எதிர்த்து ஏன் போராடலன்னு கேள்வி கேட்கறது போன்ற கேவலமான சிந்தனை எல்லாம் பாஜகவுக்கு தான் இருக்கும். இந்தியாவுல தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தோற்று போகும் அமித்ஷா தலைமையிலான உள்துறையை கேள்வி கேட்காம பாத்துக்கத்தான் மோடியால தான் எல்லாம் முடியும்னு கட் அவுட் வச்சு கொண்டாடுறது. ஒன்ன மறைக்க இன்னொன்று தானே பாஜகவோட அரசியல் DNA.